IPL வரலாற்றில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று வெற்றி மகுடத்தை சூடியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. உணர்ச்சி பெருக்கில் மைதானத்தில் விராட் கோலி கண்ணீர் விட்டு அழுத நிலையில் நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி வெற்றி கோப்பையை உச்சி முகர்ந்து முத்தமிட 18 ஆண்டுகள் தவமிருந்துள்ளது பெங்களூரு அணி. IPL வரலாற்றில் 2009, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் இறுதிச் சுற்றுக்கு நுழைந்த RCB அணிக்கு சாம்பியன் பட்டம் என்னவோ எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது. இந்த முறை அதுபோல் நடந்துவிடுமோ என்ற விமர்சனத்தை தவிடுபொடியாக்கி வெற்றி மகுடத்தை சூடிக்கொண்டுள்ளது. 10 அணிகள் பங்கேற்ற 18வது IPL தொடர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ரன்களை எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான பில் சால்ட் 9 பந்துகளில் 16 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். அவரது விக்கெட் RCB அணிக்கு சிறந்த தொடக்கத்தை கொடுக்க தவறியது. எனினும் நிதானமாக ஆடிய விராட் கோலி 43 ரன்களை எடுத்தார். 191 ரன்கள் எடுத்தால் சாம்பியன் பட்டத்தை வெல்லலாம் என்ற நிலையில் பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்களாக பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா ஆகியோர் களமிறங்கினர். 5வது ஓவரின் கடைசி பந்தில் பிரியன்ஷ் ஆர்யாவின் விக்கெட்டை ஹேசல்வுட் கைப்பற்றினார். அங்கிருந்து பஞ்சாப் அணியின் சரிவு தொடங்கியது. ஆட்டத்தின் திருப்பு முனையாக ஸ்ரேயஸ் ஐயரின் ஆட்டம் இருக்கும் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 1 ரன் மட்டுமே எடுத்து அவர் பெவிலியன் திரும்பினார். இறுதியாக பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக சஷாங்க் சிங் 61 ரன்களை எடுத்திருந்தார். 6 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலம் பெங்களூரு அணியின் 18 ஆண்டு கால தவம் முடிவுக்கு வந்தது. ஈசாலா கப் நமதே என்ற முழக்கத்துடன் பெங்களூரு அணி களமிறங்கியது. வெற்றி கோப்பை உறுதியான தருணத்தில் மைதானத்தில் இருந்த விராட் கோலி உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கண்கலங்கினார். 18 years with the same franchise. டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அண்மையில் அறிவித்த விராட் கோலிக்கு சாம்பியன் பட்டத்தை அர்ப்பணிக்கும் வகையில் RCB வீரர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்பியன் பட்டம் வென்றதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்ட விராட் கோலி இந்த வெற்றிக்காக 18 ஆண்டுகள் காத்திருந்ததாகவும் பெங்களூரு அணியுடனே தனது மனம், ஆன்மா இருக்கும் என்றும் கூறினார்.